வீடு வாங்குற அளவுக்கு இன்னும் பெருசா கமிங் சூனா மேபி வாங்கினா அவங்க சொல்றேன் நான். பட் அது ஒரு ப்ரெஷரா நீங்க பாக்கலையா? வரும்போது நான் முதல் தடவை பார்க்க வரும்போது ராபிடோல தாங்க வந்தது. இல்ல அது அவரே சொல்லிருக்காரு நினைக்கிறேன். ஒரு அவார்ட் வாங்க போகும்போது ஆட்டோல தான் வாங்கி. ஆமா அது வந்து இல்ல, அது நான் குறைச்சலா அப்படி நான் like- சொல்லவே கிடையாது. நான் என்ன நினைச்சேன்னா சரி குட் நைட் வந்துருச்சு, குட் நைட்டுக்கு முன்னாடி அப்படி இருக்காரு, சரி ஓகே நினைச்சேன். குட் நைட் பார்த்துட்டு நாங்க எந்த ஹோட்டல்ல டிஸ்கஷன் உட்கார்ந்துட்டு இருக்கோம். வர்றது ஏதோ ஹோட்டலுக்கு நல்ல நாங்களே இது கிரீன் grand பார்க்கா சம்திங் residence அது. வரும்போது ஆட்டோல தான் வருவாரு. தலைவா ஓகேவா நாங்க ஏதோ டிராப் பண்ணவா, இல்ல தலைவா ஆட்டோலயே போய்க்கிறேன். ஆட்டோ நல்ல ஃபீல் தான். but காரும் இதுவும் வாங்குறது வந்து உண்மையாலுமே அந்த வேலைக்கு தகுந்த வசதிக்காக தான் வாங்கிக்கிறது. இப்போ ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஒரு டைமுக்கு ஒரு மீட்டிங்க்கு போகணும்னா கண்டிப்பா நம்மகிட்ட ஒரு லோக்கோமோட்டிவ் இருந்தா மட்டும்தான் நம்ம இப்போ ஓகேவா. இப்போ அப்படியான எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த வசதி இருக்கும்போது அந்த வசதி வாய்ப்பை பெருகிக்கிறாங்க. அதானங்க வளர்ச்சி. அதான் சொல்றேன், இது நம்ம நிறைய ஹைப் பண்ண வேணாம்னே எனக்கு தோணும். இவரெல்லாம் பைக்ல வர்றாரா, இவரெல்லாம் அதான் சொல்றேன். எல்லாருமே நான் இது ஏற்கனவே ஒரு எல்லாரும் மாதிரியா தான் நம்ம இவங்களுமே. இப்ப நீங்க சொல்றீங்க உங்களை பார்த்தாக்கா எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன் பைக்ல போனா மட்டும் ஏன் தப்பா இருக்கு? ஆமா அதானா இது இந்த கேள்வி இதுவே கேட்பாங்க. தனமாவா கிட்டே கேட்டிருக்காங்களா, பஸ்ல போயிட்டு இருந்திருக்காங்க, என்னம்மா பஸ்ல வர்றீங்கன்னு. அப்புறம் நான் யூடியூப் சேனலுக்கே கேக்குறாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க.